ശ്രീമദ് ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം 5ാவது സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരமான ദ്വിതീയോധ്യായ 2ാவது അധ്യായം. പ്രിയവ്രതനോട് മൂത്ത പുത്രൻ ആഗ്നീന്ദ്രനോട് കഥയാക്കും ഇതിൽ ചൊല്ലപ്പെടുന്നത്. ശ്രീ ശുക ബ്രഹ്മർഷി പരീക്ഷിத்துக்கு ചൊല്ലறதாக்கும் இந்த உபாக்கியானம். அதனால ശ്രീ ശുക ഉവാച. പഞ്ചമസ്കന്ധത്തിലെ ഗദ്യങ്ങളും ശ്ലോകങ്ങളും கலர்ந்தாக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுட்டோம். 1வது ഗദ്യം. ഏവം പിതരി സംപ്രവൃത്തേ തത് അനുശാസനേ വർത്തമാനഃ ആഗ്നീന്ദ്രോ ജംബുദ്വീപ ഔഗസഃ പ്രജാഃ ഔരസവത് ധർമ്മ അവേക്ഷമാണഃ പര്യഗോപായത്. ഏവം പിതരി സംപ്രവൃത്തേ തദനുശാസനേ വർത്തമാനഃ ആഗ്നീന്ദ്രോ ജംബുദ്വീപൗഗസഃ പ്രജാ ഔരസവത് ധർമാവേക്ഷമാണഃ പര്യഗോപായത്. ഏവം പിതരി സംപ്രവൃത്തേ തദനുശാസനേ വർത്തമാന ആഗ്നീന്ദ്രോ ജംബൂദ്വീപൗഗസ പ്രജാ ഔരവസ് ധർമാവേക്ഷമാണ പര്യഗോപായത്. ജംബുദ്വീപ് പ്രിയവ്രതനോട് മൂത്ത പുത്രനാണ്. ആഗ്നീന്ദ്രനുക്കാക്കും പ്രിയവ്രതൻ കൊടുത്തത്. ആഗ്നീന്ദ്രനോട് ചരിതമാക്കും இந்த அத்தியாயத்திலே சொல்லப்படுறது. அப்பாவான பிரியவிரதன் പരിവ്രാജകത്വം സ്വീകരിച്ചോണെ, സന്യാസം സ്വീകരിച്ചോണെ ആഗ്നീന്ദ്രൻ തനക്ക് കടച്ച ജംബുദ്വീപോട് ആധിപത്യത്തെ സ്വീകരിച്ച് പ്രജകളെ സ്വന്തം പുത്രர்கள் அப்படிங்கிற மாதிரி பரிபாலனம் பண்ணினார். ஏவம் இப்படியாக பிதரி சம்பிரவൃத்தே பிதரி சம்பிரவൃத்தே ஆக்னீந்திரனோடு அப்பா பிரியவிரதன் நன்னா தன்னோட டியூட்டியை செஞ்சதுக்கு அப்புறம் എല്ലാ കടമകളും ചെഞ്ചു തീർത്ത് വാനപ്രസ്ഥാശ്രമം സ്വീകരിച്ചോണെ 7 ഭൂഖണ്ഡങ്ങളും 7 പുത്രർകൾക്കായിട്ട് വീതിച്ചു കൊടുത്തിട്ട് ഭൂമിയെ പുത്രർകളെ ഏൽപ്പിച്ചിട്ട് രാജ്യത്തെയും മനവിയാന ബാർഹിഷ്മതിയെയും ഉപേക്ഷിച്ച് സന്യാസം സ്വീകരിച്ചോണെ. തത് അപ്പാവാന പ്രിയവ്രതനോട് അനുശാസനെ ആജ്ഞകൾക്ക് തകുന്ന മാതിരി വർത്തമാനഃ പ്രവർത്തിக்கிற ஆக்னீந்திரன் அப்படிங்கிற மூத்த புத்திரன் ஜம்புத்வீப ஔகசஹ ஜம்புத்வீபில வசிக்கிறவாளான എല്ലാവരെയും പ്രജകളെയെല്ലാം ഔരസവത് സ്വന്തം ഹൃദയത്തിലേന്ത് ഉണ്ടാനവാള മാതിരി സ്വന്തം ഉരസ് அப்படின்னா ഹൃദയം, ഹൃദയത്തിലേന്ത് ജനിച്ചവാള മാതിരി സ്വന്തം പുത്രർകളെ മാതിരി സ്വന്തം കുഴന്തകളെ
அப்பா நெஞ்சில படுக்க போட்டு கொஞ்சி வளர்த்துவாரே அதே மாதிரி சொந்தம் புத்திரர்களை மாதிரி அப்படின்னு அர்த்தம். தர்ம அவேட்சமானஹா, தர்மிஷ்டர்களாயிட்டு தர்ம பரிபாலனம் செஞ்சு பரியகோபாயது, நன்னா சம்ரட்சணம் பண்ணினார். பரி அப்படின்னா நன்னாயிட்டு, அகோபயது அப்படின்னா பரிபாலனம் பண்ணினார். எந்த ஒரு சங்கடங்களும் வராதக்கு அவரு குழந்தைகளை அப்படிங்கிற மாதிரி பிரஜைகளை எல்லாம் பரி அகோபாயது, நன்னா பரிபாலனம் பண்ணினார். ஏவம் பிதரி சம்பிரவருத்தே ததனுசாசனே வர்த்தமான ஆக்னீந்திரோ ஜம்போதேபௌகச பிரஜா ஔரசவத் தர்ம அவேட்சமான பரி அகோபாயது பர்யகோபாயது. ரெண்டாவது கத்திய பாகமாக்கும் பார்க்கிறோம். சஹ ச கதாச்சித் பித்ருலோக காமஹா சுரவர வனிதா ஆக்ரீடாச்சல துரோண்யாம் பகவந்தம் விஸ்வஸ்ருஜாம் பதிம் ஆவ்ருத பரிஜர்யோபகரணஹ ஆத்ம ஏகாக்ரியேன ஆத்மைகாக்ரியேன தபஸ்வி ஆராதயாம் பபூவ. சஜ கதாசித் பித்ருலோக காமஹ சுரவர வனிதா ஆக்ரீடாஜலத்ரோண்யாம் பகவந்தம் விஸ்வஸ்ருஜாம் பதிம் ஆவ்ருத பரிஜர்யோபகரணஹ ஆத்ம ஏகாக்ரியேன ஆத்மைகாக்ரியேன தபஸ்வி ஆராதயாம் பபூவ தபஸ்வியாராதயாம் பபூவ. சஜ கதாசித் பித்ருலோக காம சுரவர வனிதா கிரீடாஜலத்ரோண்யாம் பகவந்தம் விஸ்வஸ்ருஜாம் பதேமாவ்ருத பரிஜர்யோபகரண ஆத்மைகாக்ரியேன தபஸ்வியாராதயாம் பபூவ. நன்னா அழகா பிரஜாபரிபாலனம் நடத்தின்னு இருக்கிற ஆக்னீந்திரன் புத்திரன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேவஸ்திரீகளோடு கிரீடாஸ்தானமான மந்தர பர்வதத்தோடு தாழ்வரேல சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவை அதிகடினமாயிட்டு தபசு பண்ணினார். சஹாச்ச இப்படி பிரஜாபரிபாலனம் நடத்துற ஆக்னீந்திரன் அப்படிங்கிற பிரியவிரதனோடு மூத்த புத்திரனாகட்டும் கதாச்சித் ஒருக்கா பித்ருலோக காமஹா புத்திரர்களை ஆக்கிரகிச்சுண்டு புத்திரர்கள் வழியாக்கும் ஊர்துவலோகத்துக்கு பிரயாணம் செய்யறதுக்கு சாதிக்கும். பித்ருலோகம் அப்படிங்கிறது ஊர்துவலோகத்திலேயாக்கும் இருக்கு. புத்திரன் ஜனிக்கணும் அப்படின்னு ஆக்கிரகிச்சுண்டு சுரவர வனிதா ஆக்ரீடாஜல துரோண்யாம் தேவஸ்திரீகளோடு அதானது தேவசிரேஷ்டர்களோடு பத்னிகளோடு கிரீடாஸ்தானமான விளையாட்டு ஸ்தானமான மந்தர பர்வத தாழ்வரேல போயிட்டு ஆபிருத பரிஜர்யோபகரணஹா ஆபிருதம் அப்படின்னா நன்னா கலெக்ட் செய்யப்பட்டு பல பொருள்களையும் நன்னா கலெக்ட் பண்ணிட்டு பரிஜர்ய உபகரணஹா பூஜை செய்யறதுக்கான சாதன சாமகிரிகள் எல்லாம் நன்னா சேகரிச்சுண்டு தபஸ்வி செய்யறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டு தபஸ்வி ஆயிட்டு
பகவதம் விஸ்வஸ்ருஜாம் பதிஹி, பகவந்தம் விஸ்வஸ்ருஜாம் பதிம். இந்த பிரபஞ்சத்தோடு, இந்த விஸ்வத்தோடு, பிரஜாபதிகளோடெல்லாம் பதிம், ஸ்ருஜாம் பதிம், ஸ்ருஜாம் பிரஜாபதிகளோடெல்லாம் பதிம், பதியான பகவான் பிரம்மாவ, பகவந்தம் விஸ்வஸ்ருஜாம் பதிம், பிரஜாபதிகளோடெல்லாம் பதியான பகவான் பிரம்மாவ ஆத்மா മനസ്സോട് ഏകാഗ്ര ഏന കോൺസെൻട്രേഷനോട് കൂടിയിട്ട്, ഏകാഗ്ര ചിന്തനയോട് കൂടിയിട്ട് മനസ്സ വെച്ചിണ്ട്, മനസ്സ ഒരു നിലപ്പെടുത്തിണ്ട് ആരാധയാം ബഭൂവ, ആരാധന பண்றதுக்கு ஆரம்பிச்சார், தபசு செஞ்சார். இகலோக சௌக்கியம் மட்டுமில்லை, சொர்லோக சௌக்கியங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்காயிட்டு ஆக்னீந்திரன் தபசு செஞ்சார். அந்த சொர்லோக சௌக்கியங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா புத்திரன் உண்டாகணும். மூணாவது கத்திய பாகமாக்கும் பார்க்கிறோம். தது உபலப்ய பகவான் ஆதி புருஷா சதசி காயந்தீம் பூர்வசித்திம் நாம அப்சரசம் அபியாபயாம் ஆசா. ததுபலப்ய பகவானாதிபுருஷः சதசி காயந்தீம் பூர்வசித்திம் நாம அப்சரசம் அபியாபயாமாஸ. ததுபலப்ய பகவானாதிபுருஷ சதசி காயந்தீம் பூர்வசித்திம் நாமாப்சரசமபியாபயாமாஸ. ஆக்னீந்திரனோட மனசுல என்ன வாக்கும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுண்ட பிரம்மா பூர்வசித்தி அப்படிங்கிற அப்சரச அங்க சொல்லி அனுப்பவும் செஞ்சார். காரணம் இல்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது உண்டாகாது. தது உபலப்யா, ஆக்னீந்திரனோடு ஆக்ரஹம் தெரிஞ்சுண்டு, ஆக்னீந்திரன் மனசுல என்னவாக்கும் நினைக்கிறார் அப்படிங்கிறது சமஷ்டி ஸ்வரூபனாயிருக்கிற பிரம்மாவுக்கு தெரிஞ்சதால, சமஷ்டி மனசாக்கும் பிரம்மா, சமஷ்டி மனசான பிரம்மாவுக்கு வியஷ்டி மனசான எல்லா மனசுகளுக்குள்ள இருக்கிற விஷயங்களும் தெரியும். வியஷ்டி சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆக்னீந்திரனோடு உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா என்னவாக்கும் ஆசைப்படுறது அப்படிங்கிறத சமஷ்டி மனசாயிருக்கிற பிரம்மா தெரிஞ்சுண்டு, பகவான் ஆதி புருஷா கல்பத்தோடு ஆரம்பத்தில் உண்டான அந்த பிரம்மதேவன் சதசி காயந்தீம் பிரம்மலோகம் அப்படிங்கிற சத்தியலோகத்துல பாட்டு பாடுறவளான பூர்வசித்திம் நாமா, பூர்வசித்தி அப்படின்னு பேர் இருக்கிற அப்சரசம் அப்சரஸ்திரிய அபியாபயாமாசா ஆக்னீந்திரனோடு பார்வையில படுற மாதிரி ஆக்னீந்திரனோடு நேர அனுப்பிவிட்டார். பூமியில ஜனிக்கிறதுக்கான யோகம் இருக்கிற அந்த பூர்வசித்திய பிரம்மா பூமிக்கு அனுப்பிவிட்டார். நாலாவது கத்திய பாகமாக்கும் பார்க்கிறோம். சா ச தது ஆஸ்ரம உபவனம் அதிரமணீயம் விவித நிபிட விடபி விட்டப நிகட சம்ஸ்லிஷ்ட புரட லதாரூட ஸ்தல விஹங்கம மிதுனைஹி ப்ரோச்யமான ஸ்ருதிபிஹி பிரதிபோத்யமான சலில குக்குட காரண்டவ கல ஹம்சாதிபிஹி விசித்திரம் உபகூஜிதம்
அமலஜலாஷய கமலாகரம் உபபப்ராமா. சாச்ச தது ஆஶ்ரம உபவனம் அதிரமணீயம் விவித நிபிட விடபி விடப நிகட சம்ஸ்லிஷ்ட புரட லதாரூட ஸ்தல விஹங்கம மிதுனைஹி ப்ரோச்யமான ஸ்ருதிபிஹி பிரதிபோத்யமான சலில குக்குட காரண்டவ கலஹம்சாதிபிஹி விசித்ரம் உபகோதிதம் அமலஜலாஷய கமலாகரம் உபபப்ராமா. சாஜ ததாஶ்ரமோபவனமதிரமணீயம் விவித நிபிட விடபி விடப நிகட சம்ஸ்லிஷ்ட புரட லதாரூட ஸ்தல விஹங்கம மிதுனைஹி ப்ரோச்யமான ஸ்ருதிபிஹி பிரதிபோத்யமான சலில குக்குட காரண்டவ கலஹம்சாதிபிஹி விசித்ரமுபகோதிதம் அமலஜலாஷய கமலாகரம் உபபப்ராமா. விசித்ரமுபகோதிதாமலஜலாஷய கமலாகரமுபபப்ராமா. பூர்வசித்தி அப்படிங்கிற அப்சரஸ்திரீ ஆக்னீந்திரனோடு ஆசிரம பரிசரத்தில் வந்து சேர்ந்தா. சொர்ண கலர்ல இருக்கிற வள்ளி கொடிகள் படர்ந்து இருக்கிற ரொம்பி வழிஞ்ச விருட்ச கொம்புகளில் உட்காந்துண்டு இனக்குருவிகள் உச்சத்தில் சத்தமா பாட்டு பாடுறத அவள் கேட்டா. தாமரை பொய்கையில இருக்கிற ஹம்சங்களும் கொளக்கோழிகளும் எல்லாம் எந்திருந்து அழகான சத்தத்தை முழக்கித் தொடங்கினதையும் அவள் பார்த்தா. பொய்கையில ஜலம் அப்படிங்கிறது ஸ்படிகம் மாதிரி திளங்கி நிற்கிறதையும் பார்த்தா. இப்படியெல்லாம் இருக்கிற அழகான திருஷ்யங்கள் ரொம்ப நிறைஞ்ச ஆசிரம பரிசரத்துல அந்த பூர்வசித்தி வந்து சேர்ந்தா. சா ச பிரம்மதேவன் ஆக்னீந்திரனோடு பக்கத்துல அனுப்பிவிட்ட பூர்வசித்தி அப்படின்னு பேர் இருக்கிறவளும் தது அந்த ஆசிரம உபவனம் ஆசிரமத்துல இருக்கிற பூங்காவனத்துல வந்து சேர்ந்தா. அந்த பூர்வசித்தி ஆசிரமத்தை பார்த்தாலே அவளோடு பார்வையில அந்த பூங்காவனம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கிற பூங்காவனத்திலேயாக்குமே வந்து சேர்ந்தது. அவள் பார்த்த அந்த பூங்காவனம் எப்படி இருந்தது அப்படின்னு அந்த பூர்வசித்தியோடு கண்ணோட்டத்திலேயே இங்க ஸ்ரீசுக பிரம்மர்ஷி வர்ணிக்கிறார். அதிரமணீயம், ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற அழகு இருக்கிற பூங்காவனமாக்கும் அது அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுண்டா. அங்க விவிதா பல தரத்தில் இருக்கிற பூக்களும் பழங்களும் வள்ளிச்செடிகளும் பறவைகளும் பொய்கைகளும் எல்லாம் அந்த பூங்காவனத்தில் இருந்தது. உபா அந்த பூங்காவனத்துக்கு பக்கத்துல அவள் வந்து சேர்ந்து அந்த பூங்காவனத்துக்கு பக்கத்துல அந்த பூர்வசித்தி அப்படிங்கிற அப்சர ஸ்திரீ வந்து சேர்ந்து பப்ராமா சுற்றி கறங்கி நடந்தா. ஆக்னீந்திரனோடு பார்வையில படுறதுக்கு ஆயிட்டு அங்க ஃபுல்லாயிட்டும் சுற்றி கறங்கி நடந்தா. ஆக்னீந்திரனோடு ஆசிரமத்தை ஆக்கும் இங்க அதிரமணீயம் ஆசிரமம் உபவனம் அப்படிங்கிற
ஒற்ற சொல்லில இந்த கத்தியத்தில் வர்ணிக்கப்படுறது. விடபி விருட்சங்கள், விவித நிபிட விடபி பலதரத்தில் இருக்கிற மரங்கள், நிபிடா ரொம்பி வழிஞ்ச உபவனம். விவிதா அப்படின்னா பலதரத்தில் இருக்கிற, நிபிடா ரொம்பி வழிஞ்ச, விடபி மரங்கள், அந்த மரங்கள் இருக்கிற பூங்காவனம். விட்டபா மரங்களோடு பிரான்சஸ், நிகடா மரங்களோடு பக்கத்தில், சம்ஸ்லிஷ்ட பற்றி சேர்ந்து நிற்கிற, புரடம் சொன்னா சொர்ணம், லதா சொன்னா வள்ளிக்கொடி, சொர்ண கலர்ல இருக்கிற வள்ளிக்கொடி, புரட லதா. ஆரூட ஸ்தல விஹங்கம், சொர்ண கலர்ல இருக்கிற வள்ளிகளுக்கு சுற்றிலும் ஆரூடம் ஏறி உட்கார்ந்து இருக்கிற ஸ்தல விஹங்கமா கரையில வசிக்கிற பறவைகள். மிதுனைகி ஜோடி பறவைகள், இனக்குருவிகள். இந்த இனக்குருவிகள் எல்லாம் அங்க உட்கார்ந்து அழகா புரோச்சியமான ஸ்ருதிபிகி ரொம்ப சத்தமா ராகத்தோடு கூடிட்டு பாட்டு பாடுறத சுற்றி கறங்கி நடக்கிற பூர்வசித்தி கேட்டா. ஆக்னீந்திரனோடு அந்த உத்தியானத்தை சுற்றி கறங்கி பார்க்கவாக்குமே பூர்வஜித்தி பண்ணிட்டு இருக்கா. அந்த பூர்வஜித்தியோட கண்களால அந்த உத்தியானத்தை ஸ்ரீசுக பிரம்மர்ஷி வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். சலில குக்குடம் ஜலத்தில் வாழற கொளக்கோழியும், காரண்டவ பட்சிகளும், ஹம்சா ஆதிபிகி ஹம்சங்கள் தொடங்கினவையும், கரையில வாழற ஸ்தல விஹங்கமங்கள் அப்படின்னா கரையில வாழற பறவைகள் சத்தமா பாட்டுபாடி பிரதிபோத்தியமான ஜலத்தில் இருக்கிற பறவைகளை சத்தத்தில் பாடுறதுக்கு பிரேரணைப்படுத்துறது. சௌமியபாவத்தில் பேசாம உட்கார்ந்து இருக்கிற ஜலத்தில் இருக்கிற பறவைகளை கரையில வசிக்கிற பறவைகள் எழுப்பி விட்டு சப்தகோஷம் முழக்கிறதுக்கு பிரேரணை செய்யறதையும் பூர்வஜித்தி பார்த்தா. ஒரு காக்கை சத்தம் போட்டானா நிறைய காக்கைகள் சத்தம் போடும். ஒரு குயில் பாடினானா நிறைய குயில்கள் பாட்டு பாடும். அதே மாதிரி இங்க கரையில இருக்கிற பறவைகள் எல்லாம் பாட்டு பாடி அந்த பொய்கையில இருக்கிற பறவைகளை பாட்டு பாடுறதுக்கு கம்பல் பண்ணித்து அப்படிங்கிறத பூர்வசித்தி கவனிச்சா. ஜலத்தில் இருக்கிற பறவைகளும் ஸ்வீட்டான சப்தகோஷங்களை முழக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறத பூர்வசித்தி கேட்டுண்டு உத்தியானத்துக்கு பக்கத்தில் வட்டங்கரங்கி சுற்றி கரங்கி நடந்தா. விசித்திரம் உபகூஜிதம் நம்ம முழக்கப்படுற அந்த ஜல பறவைகளோடு சப்த கோலாகலங்களால அமல ஜலாசய கமலாகரம் அழுக்கில்லாத பொய்கையில ஸ்படிகம் மாதிரி தூய்மையா இருக்கிற அந்த பொய்கையில, அந்த தாமரை பொய்கையில ஜலம் நல்ல கிளியராயிட்டு ஸ்படிகம் மாதிரி திளங்கி நிற்கிறதையும் பூர்வசித்தி பார்த்தா. இப்படியெல்லாம் இருக்கிற அழகு இருக்கிற ரொம்ப அழகாயிருக்கிற ஆசிரமத்தோடு பக்கத்தில் இருக்கிற பூங்காவனத்தோடு பக்கத்தில் பூர்வசித்தி சுற்றி கரங்கி நடந்தா. அஞ்சாவது கத்திய பாகமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். தஸ்யாஹா சுலலித கமன பத விந்யாச கதி விலாசாயாஹா ச அனுபதம் கதி விலாசாயாச்ச அனுபதம்
கண கணாயமான ருஜிர சரண ஆபரண ஸ்வனம் உபாகர்ணிய நரதேவகுமாரः சமாதியோகேன ஆமீலித நயன நளின முகுள யுகலம் ஈஷத் விகசய்ய व्यजष्ठ तस्याः सुललित गमन पदविन्यास गतिविलासायाः च अनुपदं गणगणायमान गतिविलासायाश्च अनुपदं गणगणायमान रुजिरचरण आभरणस्वनम् उपाकर्ण्य नरदेवकुमारः समाधियोगेन आमीलित नयन नलिन मुकुल युगलम् ईषद् विगजय्य व्यजष्ठ सुललितगमनपदविन्यास गतिविलासायाश्चानुपदं गणगणायमान रुजिरचरणाभरणस्वनमुपाकर्ण्य नरदेवकुमारः समाधियोगेनामीलितनयन नलिनमुकुल युगलमीषद्विगजय्य व्यजष्ठ നരദേവകുമാരः പ്രിയവ്രത രാജാവോട് പുത്രൻ ആഗ്നീദ്ര രാജകുമാരൻ கண்களை மூடிண்டு தபசு செஞ்சுண்டாக்குமே இருந்தார். பூர்வசித்தி நடந்தோன காலில கொலுசு போட்டு இருந்தாலே அந்த கொலுசை போட்டு நடந்ததால அந்த கொலுசோடு கிலுகிலா சத்தம் அந்த செலங்கையொலி கேட்டு ரொம்ப கம்மி ஆயிட்டு கண்களை திறந்து பார்த்தார் ஆக்னீந்திரன். கண்கள் பூர்ணமாயிட்டு திறக்காதக்கு ஈஷது ரொம்ப கம்மி ஆயிட்டு விகஜய்யா திறந்தார். வியஜஷ்டா நன்னா அந்த பூர்வ சித்திய பார்த்தார். தஸ்யாஹா பூர்வ சித்தியோடு சுலலித ரொம்ப அழகா இருக்கிற கமனா நடத்தம் பதவின்யாசா அந்த பாதங்களை பூமியில ஒவ்வொன்றா எடுத்து வைக்கும்போது அந்த பாதத்தோடு அந்த சலனத்தோடு அந்த அழகு அப்படிங்கிறது கதி விலாசாயாக அந்த சஞ்சார கதி அப்படிங்கிறது அருமை அருமை என்னொரு அழகு. அனுபதம் ஓரோ ஸ்பர்சனத்திலையும் கணகணாயா மானம் கணகணாயமானம் ஜல் ஜல் அப்படிங்கிற அந்த துவனி முழக்கம். ருஜிர சரணா அழகு இருக்கிற பாதங்களோடு ஆபரண ஸ்வனம் ஆபரணமா இருக்கிற அந்த பாதஸ்வரத்தோடு துவனி. உப ஆகர்ணியா ஆக்னீந்திரன் ரொம்ப பக்கத்துல கேட்டுட்டு சமாதி யோகேனா சமாதி யோக அவஸ்தையிலேருந்து ஆமீல நயன கண்களை பூர்ணமாயிட்டும் மூடி வச்சிருந்த ஆக்னீந்திரன் இந்த செலங்கையொலிய கேட்டுட்டு நளின முகுள யுகலம் தாமரை பூமுட்டுகள் மாதிரி இருக்கிற கண்களை ரெண்டும் ஈஷது ரொம்ப கம்மியாக விகச்சையா திறந்து பிடிச்சார். வியஜஷ்டா நன்னா அந்த பாதஸ்வரத்துக்கு ஆராக்குமோ பாதஸ்வரம் போட்டுருக்கா அந்த பாதஸ்வரத்துக்கு உடமையானவளை அந்த பூர்வ சித்திய நன்னா பார்த்தார். அந்தர்முகனாயிட்டு தியான யோகத்துல இருந்த ஆக்னீந்திரன்
பகிர்முகனாயிட்டு பிரகிருதியில இருக்கிற பூங்காவனத்துல உலாத்துறவளை பார்த்தார். பிரகிருதியில மனசு சேர்த்து பிடிச்சார். மனசு பகவானிலேந்து பிரகிருதி விஷயங்களுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு